எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்கள் பாதையை நீதிமானின் பாதையாக வைத்து உங்களை செழிக்க செய்ய போகிறார். உங்களை கனம் பண்ண போகிறார். நீதிமானின் பாதை, உங்க பாதை அப்படி இருக்குது, அப்படி போட்டு வச்சிருக்கிறார். அந்த பாதையில உங்களை நடத்த போகிறார். நீதிமொழிகள் 4:18 வாசித்து பாருங்க. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமா. உங்க பாதை அப்படி மாறப்போகுது. இன்று உங்க பாதை இருள் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? கசப்பு நிறைந்ததாக இருக்குதுன்னு சொல்றீங்களா? பயம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? இழப்பு நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? திருடுகிறவர்களால் நிரம்பினதாக இருக்கிறதே, வஞ்சகர்களின் பாதையாக இருக்கிறதே, பிசாசு அலைக்கழிக்கும் பாதையாக இருக்கிறதே, பாதையே இல்லாமல் இருக்கிறதே என்று தவிக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு நடு பகல் போல அதிகமாக பிரகாசிக்கிற பாதையை வைக்கிறார். அதுதான் நீதிமானுடைய பாதை. இன்று அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு பாதையை உருவாக்குகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலான உன் பாதைகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். ஒளிப்படத்தில் இருக்கும் பொக்கிஷத்தை உனக்கு தருவேன். எல்லாம் இருள இருக்குது, ஆனா அங்க போய் ஐஸ்வர்யத்தை பெறும்படியாக, பொக்கிஷத்தை பெறும்படியாக பாதையை நான் உருவாக்குகிறேன். கோணலான பாதையை செவ்வையாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்று அந்த பாதை திறக்கட்டும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே. திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படி அந்த பாதை திறக்கிறது? பாவ மன்னிப்பு உங்களுக்கு வரும் பொழுது இந்த நடு பகல் போல பிரகாசிக்கும், வர பிரகாசிக்கும், அதிகமாய் பிரகாசிக்கும் பாதை திறக்கிறது. நீதிமானுடைய பாதை. லூக்கா 23:44 வாசித்து பாருங்கள். இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஏன்னா எல்லா ஜனங்களுடைய மனுக்குலத்தின் பாவமும் அவர் மீது வைக்கப்பட்டது. பயங்கர இருளான பாதை. இன்னைக்கும் பாவத்து நிமித்தம் என் பாதையெல்லாம் இருளா இருக்குது. கடவுள்கிட்ட போக முடியல, மனுஷன்கிட்ட போக முடியல. சாபம் என்னை பின்பற்றி வருது, குற்ற உணர்வு என்னை கொல்லுகிறது என்று தவிக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தினாலே அந்த இருள் இன்று நீங்கும். ஏனென்றால் இயேசு அந்த பாதையிலே கடந்து சென்றிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அவர் வெளிச்சத்தினால் நிரம்பி இருக்கிறவர், நீதியினால் நிரம்பி இருக்கிறவர். நீதி நிமித்தம் அவருடைய ஆவி சரீரம் முழுவதும் வெளிச்சத்தினால் நிரம்பி இருந்தது. ஆகவே அந்த இருளை அவர் மேற்கொண்டார். இன்றும் கூட இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். அந்த பாவ இருளை நீக்கும் ஜீவ ஒளியாக அவர் இருக்கிறார். இன்றும் அது நிமித்தம் நம்முடைய பாதை பரிசுத்தத்தினால் நிரம்பி, நீதியினால் நிரம்பி, இயேசுவை போல வாழ்ந்து நடு பகலின் பிரகாசம் போல குற்றமில்லாத வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் செய்கிறார். இன்று அந்த பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்காக வாஞ்சியுங்கள். 2வதாக சுகம், ஆரோக்கியத்தை நடு பகலின் வெளிச்சம் போல நம் மீது அனுப்புகிறார். மல்கியா 4:2 படி, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். நோயின் அறிகுறி, நோயின் உக்கிரம், நோயின் இருளை இயேசுவுக்குள் இருக்கும் சுகமளிக்கும் வல்லமையின் ஜீவனால் உண்டாகும் வெளிச்சம், பிரகாசம் அழிக்கிறது. இப்பொழுது எல்லா இருளும், எல்லா கேன்சர் செல்ஸும் இப்பொழுது செத்து போவதாக, உங்கள் சரீரம் சுகமடைவதாக. தலகவதி கர்த்தர் உங்கள் தலையை தொடுகிறார். இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. உங்கள் தலைக்குள் இருக்கும் நோயெல்லாம் மறைகிறது, சுகமாகிறது. ஹீல் மாஸ்டர், ஹீல். முத்துலக்ஷ்மி, முகத்தில் இருக்கும் பாடுகள் எல்லாம் மறைகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. சரீரத்தை ஆண்டவர் பலத்தினால் நிரப்புகிறார். வலியெல்லாம் மறைகிறது, பலன் வீனம் மறைகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. சருமத்திலே ஜீவன் இறங்குகிறது.
சம்பூர்ணத்தினால் நிரப்புகிறார். எல்லா டெஃபிஷியன்சியும் உங்கள் சரீரத்தில் இருந்து மறைகிறது. தேங்க்யூ ஜீசஸ். பற்றாக்குறை எல்லாம் மறைகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ். இரத்த நோயினால், இரத்த குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரும் சுகமடைகிறீர்கள். தலைவலி பயங்கரமாக வருகிறது என்று தவிக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு சுகமாக்குகிறார். இந்த இருளெல்லாம் நீங்குகிறது. அப்பா, சாக போகும் நிலைமையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் இப்பொழுது உமது ஜீவனால் நிரப்போ சாமி, நிரப்பும் இயேசப்பா. அவர்களை உயிர்ப்பியும், அவர்களை உயிர்ப்பியும், அவர்களை உயிர்ப்பியும். பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஜீவனோடு எழும்பட்டும், வாழட்டும், வெளிச்சம் வரட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அருமையானவர்களை, இயேசு உங்களை சுகமாக்கி இருக்கிறார். இப்பொழுதும் உடனே இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோடு ஜெபிக்க ஒருவர் காத்திருப்பார். உங்களுக்கு அற்புதம் நடைபெறும் பொழுது அந்த டெலிஃபோன் நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த பாக்கியத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்வீர்கள், அனுபவிப்பீர்கள். உங்கள் சாட்சிகளையும் இயேசு அழைக்கிற ஊழியத்திலும் இணைந்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். பாக்கியம் பெருகட்டும். அதோடு கூட கடைசியாக யோசுவா 10:12 வாசித்து பாருங்கள். எமோரியரை இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி பேசினான். அவன் சொன்னான், ஆண்டவரே, இருள் வருகிறது. என்னுடைய பகைவர்கள், சத்துருக்கள், எதிரிகள் எல்லாரும் எனக்கு முன்பதாக போராடுகிறார்கள். எங்களை அழிக்க முற்படுகிறார்கள். தயவு செய்து சூரியனை நிலைத்து நிற்கச் செய்யும். கிபியோன் மேலே அது நிற்கட்டும். சந்திரனே, நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் நில். இருள் வரக்கூடாது, வெளிச்சம் இருக்கட்டும் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. அந்த நாளில் எல்லா சத்துருக்களையும் அழித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கும். ஆண்டவருடைய வெளிச்சம் இறங்கும். உங்களுக்கு விரோதமாய் செயல்படும் எல்லா சத்துருக்களும், பிசாசின் போராட்டங்களும், இழப்பின் ஆவிகளும், பலவீன ஆவிகளும் நீங்கும். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார் வெளிச்சத்தை கொடுத்து. இயேசுப்பா அப்படியே செய்யும். எல்லாம் வெளிச்சமாக மாறட்டும், எல்லாம் வெளிச்சமாக மாறட்டும். இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறட்டும். வேண்டியவைகள் வரட்டும். வாக்கியம் வரட்டும். செழிப்பு வரட்டும். படிப்பிலே உயர்வு வரட்டும். கான்சன்ட்ரேஷன் வரட்டும். அப்பா, எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் ஆசீர்வதித்து அதை நீர் வாய்க்கச் செய்யும். நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பணம் கையிலே வரட்டும். வீடு கட்டப்படட்டும். குடும்பத்திலே ஆசீர்வாதம், சமாதானம் நிலைத்து நிற்கட்டும். கம்பீரம் உண்டாகட்டும். ஆனந்த தைலத்தினால் நிரப்பும். எல்லாம் இளைப்பாறுதலாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும் சுவாமி. இந்த பாக்கியத்தை அவர் மீது இயேசுவின் நாமத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. ஆமென். இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் 2 மடங்கு உங்களுக்கு திரும்ப தருகிறார். சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இருள் நீங்கட்டும். வாழ்ந்திருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டம். அதாவது பிறந்த நாளிலிருந்து 21 வயது வரைக்கும் நீங்கள் அந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். பிள்ளைகளை சேர்த்து கொள்ளலாம். அவர்கள் படிப்பும், அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதமும் அவள் மீது இறங்கும்படி ஒவ்வொரு நாளும் ஜெபகோபுரத்தில் அவள் பெயர் சொல்லி ஜெபம் செய்யப்படுகிறது. அதே சமயம் அவர்கள் கொடுக்கும் காணிக்கையின் மூலம் லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் இலவசமாக சேவை செய்து நாம் துடைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு ஏறக்குறைய 1 மில்லியன் மக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் பாக்கியம் பெறுகிறார்கள். விதமான வகையில் இலவசமாக சேவை செய்கிறோம். ஏழைகளை பராமரிக்கிறோம். ஏழை ஊழியர்களை பராமரிக்கிறோம். இதற்கெல்லாம் உதவி செய்வது உங்களுடைய காணிக்கை. அதை சிறு வயதிலிருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தான் இளம் பங்காளர் திட்டம். ஆண்டவர் ஒரு சிறுவனை வைத்து 5 அப்பத்தை வைத்து எத்தனை ஆயிரம் மக்களை போஷித்தார். அப்படிதான் உங்கள் பிள்ளையும் ஆண்டவர் அழைக்கிறார். உங்கள் பிள்ளை மூலமாக நீங்கள் கொடுக்கும் காணிக்கையின் மூலம், இளம் பங்காளர் திட்டத்தின் மூலம் எத்தனை லட்சம் மக்களுக்கு அந்த காணிக்கை ஆண்டவர் பெருகச் செய்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதே பாக்கியத்தை உங்களுக்கும் கொடுப்பார். 12 கூடை உங்கள் பிள்ளைக்கு கிடைக்கும்படி செய்வார். அவ்வளவு ஆசீர்வாதம். இன்றே சேருங்கள். அதோடு கூட இளம் பங்காளராக இருக்கிறவர்கள் ஒரு முறை காணிக்கை கொடுத்து சேருவது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் இத்தனை லட்சம் மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களால் முடிந்ததை கர்த்தருக்கென்று கொடுங்கள். அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகச் செய்து உங்களுக்கும் பெருக்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். நிறைவான பலனை கொடுப்பார். அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீ யங் பார்ட்னர்மா, நீ இளம் பங்காளர்மா, உனக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
என்று சொல்லி ஜெபகோபுரத்துக்கு ஜெபிக்க வையுங்கள். அவர்களை இணைத்து விடுங்கள். இன்னும் அவர்களுக்கு ப்ராமிஸ் வேர்ஸ் அனுப்புவோம். அவர்களுக்காக பர்த்டே அப்போ ஜெபம் பண்ணுவோம். இவ்வளோ பாக்கியம். உங்கள் பிள்ளையையும் கர்த்தரோடு இணைத்து சேவை செய்ய வையுங்கள். இளம்பங்காளர் திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஜெபகோபுரத்துக்கு வந்து உங்கள் பிள்ளைங்க கீபோர்ட் போடலாம், சாட்சி சொல்லலாம், பாக்கியம் பெறலாம். இது உங்களுடைய வீடு, உங்களுடைய சேவை நிறைந்த இடம். இயேசு அழைக்கிறார் ஊழியம். அதன் மூலம் பாக்கியம் பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து சேவை செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து விடுங்கள். வா, இதயம் திறந்து வா, இயேசுவின் அன்பை காணவா. ஜெபத்தின் நெருப்பில் இன்று புதிய வாழ்வு பிறக்குதே. கண்ணீரெல்லாம் மாறிடுமே, கவலைகள் தூரம் ஓடிடுமே, நம்பிக்கையின் வெளிச்சத்தில் அதிசயம் ஆரம்பமே. ஆன்லைன் ஜெபத் திருவிழா, இயேசு இன்று பதில் தருவார். ஆன்லைன் ஜெபத் திருவிழா, உன் வாழ்வில் அதிசயம் செய்வார். ஜீசஸ் கால்ஸ் ஆன்லைன் பிரேயர் ஃபெஸ்டிவல் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஜீசஸ் கால்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் யூடியூப் சேனலில் மறக்காம பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.